இங்கே எடிட்டிங் சினிமாட்டோகிராஃபி எல்லாமே எல்லா டிபார்ட்மெண்ட்ஸில் எல்லாம் கரெக்டாக பண்ணுறதால ரீடரோட கையில் வந்து இதுக்கு மேலே கடவுள் கையில் இருக்குது, ஆடியன்ஸ் கையில் இருக்குது, பெஸ்ட் ஐடியா வந்து சூப்பர் படம். இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட போய் தாராளமாக ஜாலியாக ஒரு 2 hours போனதே தெரியல. செம்ம எங்கேஜிங் ஆயிடுச்சு. பசங்களோட அந்த லவ் ஸ்டோரி டிஃபரன்சியேஷனாக காமிச்ச விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ஜஸ்ட் ரெஸ்பான்சிபிள் லவ்ங்கிறத அனலைஸ் பண்ணுற விதமாக இருக்கட்டும், டப்பு டப்பு பிரேக்கப் சொல்கிறதுக்காக இருக்கட்டும், அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. உண்மையிலே படம் சூப்பராக இருந்துச்சு. செம்ம எங்கேஜிங்காக போச்சு. எல்லா விதத்துலையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்டர்வல் பிளாக்காக இருக்கட்டும், எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இன்டர்வல் கொடுத்த விதம்லாம் ரொம்ப இது ஹார்ட் பிரேக்கெல்லாம் போய் இன்டர்வல் போய் ஒரு காஃபி சாப்பிட்டு ரிலாக்ஸ் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்த விதம்லாம் ரொம்ப இருந்துச்சு. கிளைமேக்ஸ் உண்மையிலே எதிர்பார்க்கவே இல்லை, சூப்பராக இருந்துச்சு. படத்துல வந்து எல்லாமே நியூ ஃபேஷன்ஸ் எப்படி ஒர்க்கா இருக்கு. ருத்ரா அப்படி பண்ணியிருக்காரு, மித்திலா நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி வந்து அவரோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அந்த லவ் போர்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பையனாக இருக்கும்போது யாரை பார்த்தாலும் லவ் தோணுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயமா இருக்கணும். பேரண்ட்ஸ் சண்டை போடும்போது அவங்க கொடுக்குற ரியாக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல வந்து எனக்கு மீராவோட லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல ஒரு லவ் கொடுப்பாங்க. அந்த ஒரு லவ் ரொம்ப ரியாலிட்டிக்கான ஒரு லவ்வாக இருந்தது. அந்த ரெண்டரோட பேர் நல்லா இருந்தது. அந்த காம்பினேஷன் ஆக்சுவலி மீரா அவங்களோட ஆக்டிங் உண்மையிலே சூப்பராக இருந்தது. Very nice. Actually, நல்லா இருக்கு. Feel good movie. Usual love story, but you can take it to Mari. So ridiculous, but nice, and their acting was really good. Their voice yeah, that's a good. So usually சொல்ற எல்லாமே என்ன டிஃபரண்டா என்ன சொல்லிருக்காங்க. 4 ஹீரோயின்ஸ் இருக்காங்க படத்துல. I mean, different in the sense they portrayed it in a really nice way as a script. So I think படம் பார்த்தா you will enjoy it. அதையும் சொல்லியாச்சு. There's no reason for you to go see the film. விஷ்ணு பிரதர் டெபோ இருக்காரு, ருத்ரா டெபோ இருக்காரு, and மித்லா பால்கர் டெபோ இருக்காங்க. ஒரு ரெண்டு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. The first film, Rudra's performance is really good. Nikila, I think she's used to cameras, she's done series and stuff. So it was clear, like she was a. தமிழ்ல டெபோ வராங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆதி அவங்களுக்கு பேசுறாங்க. அவங்களே டப் பண்ணிருக்காங்களா? I'm not sure about that, but even if she like mimicked it, it was nice. As a pair, good as மியூசிக் ஒர்க் ஆயிட்டா? I think there was only one song and it was nice. And the scenes it was nice. Yeah, you can say I'm a little awkward. Just the usual. படம் சீரியஸாவே லவ் சப்ஜெக்ட் எந்த எக்ஸ்பெக்டேஷனே இல்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்தது. சரி விஷ்ணுஷால ஏதோ ஒரு ஃபேமிலியை பண்ண போறாங்களோ எப்படி இருக்க போது பார்க்கணும். தான் உண்மையிலே சொன்னேன். படம் எனக்கே ரொம்ப கனெக்ட் ஆச்சு. 2 வீக்ஸ்ல ரொம்ப கனெக்ட் ஆகும். படத்துல 4 ரிஃப்ளெக்ட் சீன்ஸ் வச்சிருக்காங்க. அப்படியா? லவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க இதை எதிர்பார்ப்பாங்க போல இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கே கனெக்ட் ஆச்சுன்னா அந்த பசங்க ரொம்ப கனெக்ட் ஆகும். சூப்பரா இருக்கு. மியூசிக்லாம் வந்து சான்ஸே இல்லை. இந்த மியூசிக் ரொம்ப நல்லா கேட்டு சரியா ஒரு ரீகார்டிங் பண்ணி சரியா பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் போட்டு கலக்கலன்னு கலக்கிருக்காங்க. அந்த பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா லட்டு மாதிரி இருக்கு. 4 பொண்ணு இங்கெல்லாம் நம்ம சொல்றோம்னாங்களா அங்கெல்லாம் அந்த பொண்ணுங்களை வச்சு ஃபீல் பண்ணி 4 ஹீரோயினா? 4 ஹீரோயின் கலக்கலன்னு கிடைக்காங்க. ஸ்கூல் படிக்கும்போது ஒன்று, அது ஒர்க் போகும்போது ஒன்று, அது டைரக்ஷன் பண்ண போறாரு அவங்க ஒன்று, இந்த மாதிரி மாற்றி மாற்றி. ஆனால் ஒரு யூடியூப் வந்து லவ் லஸ்ட் இதெல்லாம் தாண்டி வந்து சில விஷயங்கள் வந்து தன்னை காதலிக்காண்டியோ லவ்வருக்காண்டியோ நம்ம எப்படி சொல்றது பிரேக்கப் ஆனால் கூட சில விஷயங்களை வந்து நம்ம செய்யக்கூடாது. அதெல்லாம் கரெக்டாக அனலைஸ் பண்ணி செஞ்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். விஷ்ணு விஷால் தம்பி வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஃப்ரெஷர்னு சொல்ல முடியுமா அந்த அளவுக்கு இருக்காப்ல. பெர்ஃபார்மன்ஸ் டீச்டாப்ல பேக்ரவுண்ட் சொல்லலாம் வேற மாதிரி வச்சு படம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பாசிட்டிவ். நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. 4 படம் வந்துச்சு எல்லாம் கொஞ்சம் கம்மி சொன்னாங்க. சினிமாவில் போய் பார்ப்போம். குடும்பமாக இருந்து ஏதாவது வித்தியாசமும் கிடைக்கும். குடும்பங்களை வந்து நம்பி ஒரு படம் யூஸ் பண்ணால் ஏதாவது வித்தியாசம் கிடைக்கும். கண்டிப்பாக சொல்ல டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வாட்ச் மாதிரி சொல்ல முடியாது. என்ன மாதிரியான படம் போறாங்க சொல்ல மாட்டீங்களா? மித்லா பால்கர், விஷ்ணு விஷால் தம்பி, மிஷ்கின் சார், விஷ்ணு விஷால் பார்க்க செம்மையா இருக்காங்க. ஏதாவது செம்ம பர்ஃபார்மன்ஸ் ஆக்டிங்லாம் சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கு. நடிகர்கள் தன்னோட தப்ப கெத்தா ஒத்துக்கிறதுக்கு கூட ஒரு மனசு வேணும். அதையும் எடுத்து சொல்லிருக்காங்க. நிறைய நல்ல சீன்கள் இருக்கு. கண்டிப்பா எதுக்கு 16 வயசுக்கு கீழே பையனை பார்க்கக்கூடாதுன்னா ஒரு பயப்புல அந்த சாப்டர் 1ல் வந்து பக்கத்து வீட்டுக்காரப்புல வந்து பெரிய வயசுக்குள்ள வந்து முத்தம் கேட்டுருது. அதை பார்க்கக்கூடாதுன்றதுக்காக அது ஏதோ சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். பெரியோர்களே, என்னை போல சான்றோர்களே, ஆன்றோர்களே, தயவு செய்து குழந்தைங்க முன்னாடி சண்டை பண்ணிக்காதீங்க. அதுங்கள்ட்ட நல்ல விஷயத்த 13 வயசு வரைக்கும் நல்ல நல்ல வெள்ளம் பார்த்து நாளும் விதை விதைக்கணும்னு எம்ஜிஆர் ஐயா சொன்ன மாதிரி குழந்தைங்கள நல்ல விதையை போட்டு நம்ம முளைக்க வச்சுட்டோன்னா நம்ம செத்து போனாலும் நம்ம பிள்ளைங்க பின்னாடி கெட்டு போகாம வாழலான்றத ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்கேங்க கிருஷ்ணகுமார். ரொம்ப ஓம் நமச்சிவாயம். எங்க கிருஷ்ணகுமார் அடுத்தடுத்து படம் பண்ணணும்.
ஒரு நடிகராக இருந்து நாங்களும் ஒரு நடிகர் தான், கிட்டத்தட்ட 40 படம் நடிச்சிருக்கோம். என்னால் கண்டிப்பாக டைரக்ட் பண்ண முடியுமா அப்படின்றது அது அடுத்த கடவுளோட கையில் இருக்கு. ஆனால் ஒரு நடிகனாக இருந்து டைரக்ட் பண்ணி வந்துட்டாரு பாரு விஷ்ணு விஷாலுக்கு ரொம்ப தேங்க்ஸு. ப்ரொடக்ஷன் நல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்க. படம் சூப்பரு. இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும். அக்கா கிரிவலம் போயிட்டு வந்து அப்படியே அந்த பவரோட கொடுக்குறேன். ஆல் த பெஸ்ட். பேசிக்காக சொல்லுங்கள் படம் சார். அம்மா ஐயா வீடியோ எப்படி சொல்லுங்க. வீடியோ என்ன மாதிரி என்ன மாதிரி என்ன சொல்ல வந்திருக்காங்க? விஷ்ணு விஷாலோட நடிப்பு எப்படி இருக்கு? ஸ்க்ரீன்ல க்ளோஸ்அப்ல பார்க்கும்போது அந்த ரியாக்ஷன்ஸ் நம்மளுக்குள்ள ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த ஒரு ஃபீல் கொடுத்தது மிஷ்கின் நடிச்சிருக்காரு, எப்படி பண்ணிருக்காரு? ஆக்சுவலி நானுமே யோசிச்சேங்க. அவரை காட்டும் போது நான் யோசிச்சேன் என்னன்னா வழக்கமாக இங்கே ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்க போறாங்க, இவரை வச்சு ஏதோ ஒன்று பண்ண போறாங்க. மேடை ஏறினாலே ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பா பயங்கர வைரலாகும். வழக்கம்போல கெட்ட வார்த்தையில திட்ட போறாரு அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். டோட்டலா அவர் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்கிற மாதிரி ஸ்க்ரீன்ல காமிச்சாங்க. சீரியஸ்லி ஹாப்பி. ஏன்னா ஒரு நல்ல டைரக்டர் அவரை எப்ப பார்த்தாலுமே ஒரு கான்ட்ரிபியூஷனாவே கொடுத்துட்டே இருக்காங்க. ஸ்க்ரீன்ல அவரை நல்லவரா காமிச்சிருக்காங்களா அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். எப்பவுமே ஸ்க்ரீன்ல அவரை கெட்டவராவே காமிக்கிறாங்க. அந்த ஒரு ஃபீல் நல்லா இருந்தது. ஆனா உண்மையிலே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா பசங்க அத்தனை பேருமே மிஷ்கின் சாரோட இன்ட்ரடக்ஷனுக்கு பயங்கரமா கத்துனாங்க. ஒரு டைரக்டருக்கு இந்த அளவுக்கு வைபா கத்தி நான் பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு வைபா அவங்க பசங்க கிட்ட இருந்துச்சு. அது பூக்கே பசங்க ரசிக்கிறாங்க, டைரக்டர் லவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்தது. விஷ்ணு சார் ஆக்சுவலி உங்களே பாருங்க. ஏன்னா அவர் கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு குடும்பத்துக்கு கேமியோ ரோல் கொடுக்குறது அவ்வளோ ஈஸி கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவருக்கும் அடி வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டுக்குள்ள அடி வாங்குறது வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குல்ல. அந்த பயமே இல்லாம ஒரு கதையை மட்டுமே நம்பி கேமியோ ரோல் கொடுத்தது பெரிய விஷயம் நினைக்கிறேன். சீரியஸாவே எல்லாருமே வந்து பாருங்க, செம்ம என்ஜாய்ஃபுல்லா இருக்கும். பசங்களோட வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பொண்ணுங்களோட வரும்போது கண்டிப்பா சாரி கேட்டு போவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு லவ்வர்ஸ்லாம் பயங்கரமா லைக் பண்ணுவாங்க. சீன்லாம் வச்சிருக்காங்க லவ்வர்ஸ்க்காக. ஸோ அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும்.